வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான மேகமலை, வெள்ளிமலை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆண்டிப்பட்டி தாலுகா கோம்பைத்தொழு அருகே வனப்பகுதியில் அமைந்துள்ள மேகமலை அருவிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க மேகமலை வனத்துறையினர் சார்பாக இன்று காலை முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வனத்துறையினர் அதிகாரிகள் சோதனை சாவடியில் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டாவது முறையாக ராமநதி அணை நிரம்பியதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் 84 அடி முழு கொள்ளளவு கொண்ட ராமநதி அணையின் மூலம் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் கடைய வட்டார பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மூலம் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அதன் முழு கொள்ளளவு எட்டியதால் உபரி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டது. இது குறித்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அணையில் இருந்து உபரி நீர் ஆற்றில் திறக்கப்படுகிறது. இதனால் ராமநதி கரையோரம் கிராமங்களான கடையம், கீழக்கடையம், ரவணசமுத்திரம், பொட்டல்புதூர், பாப்பன்குளம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் நதி செல்லும் நீர் வழித்தடத்தில் நீராடுவதற்கோ அல்லது துணிகளை துவைப்பதற்கோ ஆற்றின் அருகே செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து மாவட்ட தீயணைப்பு அலுவலர் ஆய்வு செய்தார். தென்மேற்கு பருவமழையானது கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் அதிக அளவு பெய்து வருகின்ற நிலையில் கர்நாடகா அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் ஆகிய அணைகளும் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் காரணமாக அணைகளில் இருந்தும் அதிகப்படியான உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையத்தில் தற்காப்பு சிறப்பு தளவாட உபகரணங்கள் மற்றும் எந்நேரமும் வெள்ளப்பெருக்கில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களை தடுக்க தயார் நிலையில் இருக்கிறதா என உதவி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கலைச்செல்வன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து உபகரணங்களை சோதித்து பார்த்தார். இந்த நிகழ்வில் ஒகேனக்கல் தீயணைப்பு மீட்பு குழு நிலைய அலுவலர் ராஜா மற்றும் தீயணைப்பு மீட்பு குழுவினர் உடனிருந்தனர். கோவில்பட்டியில் 70% ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராமல் தற்செயல் விடுப்பு எடுத்துக்கொண்டதால் அரசு ஊழியர்களை கொண்டு பள்ளி இயங்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் டிட்டோஜாக் சார்பில் தமிழ்நாட்டின் தொடக்க கல்வியை பாதுகாக்க 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஆசிரியர்கள் சென்னை புறப்பட்ட நிலையில் கோவில்பட்டி காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் இன்று கோவில்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சுரக்காய்பட்டி, ஆவல்நத்தம், பெருமாள்பட்டி, சமத்துவபுரம், சின்னமலைகுண்டு உள்ளிட்ட 112 பள்ளிகளில் 70% ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்துக்கொண்டதால் அரசு ஊழியர்களை கொண்டு பள்ளி இயங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கோவில்பட்டியில் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு டிட்டோஜாக் சார்பில் கோவில்பட்டியில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட போது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் சார்பில் தமிழ்நாட்டின் தொடக்க கல்வியை பாதுகாக்க 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தை தொடர் முற்றுகை போராட்டம் நடத்த போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற போராட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆசிரியர்கள் கூட்டமைப்பு டிட்டோஜாக் சார்பில் கோவில்பட்டியில் இருந்து சென்னை நோக்கி புறப்பட்டனர். அப்போது தீயணைப்பு நிலையம் அருகே பேருந்தை வழிமறித்து சென்னை செல்ல விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பேருந்தை விட்டு இறங்கிய 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் சாலையோரமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் 18 தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த தமிழக மாணவர்கள் சென்னை திரும்பிய போது மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பெருங்கடத்தூரில் இருந்து பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் 50க்கும் மேற்பட்ட சிலம்பம் கற்ற மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
இதில் ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர். இப்போட்டியில் 18 தங்கப்பதக்கமும் 4 வெண்கலப் பதக்கமும் வென்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், முட்டைக்கோஸ், பூண்டு உள்ளிட்ட காய்கறிகள் மழையால் அழுகியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை விவசாயம் மட்டுமின்றி இதற்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகளான கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, பூண்டு உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மழையின் காரணமாக உதகை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளான குளிச்சோலை, எமரால்ட், குந்தா, லவ்டேல் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள பூண்டு, முட்டைக்கோஸ், கேரட் உள்ளிட்ட காய்கறிகள் அழுகியுள்ளன. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். சிவகாசி அருகே அட்டை கம்பெனியில் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்த விசிக நிர்வாகி உட்பட 5 பேரை கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் குறுக்கு பாதை குடியிருப்பு பகுதியில் உள்ள அட்டை கம்பெனியில் சட்டவிரோதமாக பட்டாசு உற்பத்தி செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த காவல்துறையினர் சட்டவிரோதமாக பான்சி ரக பட்டாசுகளை உற்பத்தி செய்ததை கண்டறிந்து அங்கிருந்து 80 கிலோ வெடிமருந்து மற்றும் 6 பெட்டிகளில் இருந்த பான்சி ரக பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். சிவகாசி ஏஜே நகரை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் தலித் ராஜா உள்பட மோகன், கண்ணன், சதீஷ்குமார், முனியசாமி ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள அமிர்தராஜ், தங்கசாமி ஆகிய 2 வரை போலீசார் தேடி வருகின்றனர். மத்திய பட்ஜெட்டை கண்டித்தும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காட்டுப்பன்றிகளை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க காஞ்சி மாவட்ட கிளை சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் மாவட்ட செயலாளர் நேரு தலைமையில் 20க்கும் மேற்பட்ட சங்கத்தினர் பட்ஜெட் நகலை எரித்து எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் பயிர்களை அழிக்கும் காட்டுப்பன்றிகளை ஒழிக்க மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதாரத்திற்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் சாரங்கன், மாவட்ட துணை செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய புதிய கட்டிடம் ஓராண்டுக்கு மேலாக திறக்கப்படாமல் உள்ளதால் திறந்து வைக்க கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி ஒன்றியம் காட்டானந்தல் கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக சுமார் 10,19,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடம் கடந்த ஓராண்டுக்கு மேலாக கட்டப்பட்டு அதில் அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாததால் குழந்தைகள் பழைய கட்டிடத்தில் படித்து வருகின்றனர். சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டப்பட்டு ஓராண்டு ஆகியும் திறக்கப்படாமல் உள்ளதால் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து பழைய கட்டிடத்தில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தினை புதிய கட்டிடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.